கோகுலத்திலே கிருஷ்ண பரமாத்மா பல சிறுவர்களோடு சேர்ந்து கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி கொண்டிருக்கின்றார். இப்பொழுது கிருஷ்ணன் ஒளிய வேண்டும், மற்ற சிறுவர்கள் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். இது விளையாட்டின் நிபந்தனை. கோகுலத்திலே ஒரு வியாபாரி இருந்தார். அவருடைய பெயர் தாதி பாண்டன். அவர் பல மண்பானைகளிலே தயிரை சேகரித்து விற்பவர். கிருஷ்ண பரமாத்மா வந்து கேட்கின்றாராம் தாதி பாண்டனிடம், நான் உன்னுடைய பானையிலே ஒளிந்து கொள்கின்றேன், சிறுவர்கள் வந்து கேட்டால் இல்லை என்று சொல்லிவிடு என்று. தாதி பாண்டனும் ஒப்புக்கொள்கின்றார். இப்பொழுது மிகப்பெரிய மண்பானைக்குள்ளே கிருஷ்ணர் ஒளிந்து கொண்டார். மேலே ஒரு மூடியை போட்டு வரைத்து விடுகின்றார் தாதி பாண்டன். சிறுவர்கள் வந்து கேட்கின்றார்கள், இங்கே கிருஷ்ணன் வந்தானா என்று கேட்கும்பொழுது எனக்கு தெரியாது என்று கூறிவிடுகின்றார். இப்பொழுது கிருஷ்ணர் கேட்கின்றார், சிறுவர்கள் போய்விட்டார்கள் அல்லவா, என்னை திறந்து விடேன் என்று. அப்பொழுது தாதி பாண்டன் ஒரு சத்தியம் வாங்குகின்றார். நான் உன்னை திறந்து விடுகின்றேன், ஆனால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். எனக்கு வைகுந்த பதவி கொடுப்பாய் என்று சொன்னால் உன்னை திறந்து விடுகின்றேன் என்று. இவனுக்கு எப்படி தெரிந்தது தாதி பாண்டனுக்கு கிருஷ்ண பரமாத்மாவால் வைகுந்த பதவி கிடைக்கும் என்ற உண்மை. கிருஷ்ணரும் ஒப்புக்கொள்கின்றார். இப்படி கிருஷ்ணரை காப்பாற்றியதன் மூலம் வைகுந்த பதவி அடைந்தவர் தாதி பாண்டர். இப்பொழுதும் நாம் வைகுந்தத்திற்கு சென்றால் காணலாம் கிருஷ்ணர் ஒளிந்திருந்த தயிர் பானையும் தாதி பாண்டனையும். இப்படி தயிர் விற்கும் தாதி பாண்டனுக்கு வைகுந்த பதவி கொடுத்தவர் அல்லவா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. ஜெய் கிருஷ்ணா.